தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்கிற திட எண்ணம் உனக்கு வர வேண்டும்னு சொல்கிறாங்க. சாதாரண தூக்கத்தையே நீ குறை அப்படின்னு சொல்லும் பொழுது தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்குவது இன்னும் மிகப்பெரிய கொடூரம்ங்கிறாங்க. ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருந்தால் அவனை தட்டி எழுப்பிடலாம். தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குறவனை எப்படி எழுப்ப முடியும்? அவனுக்கு சுய சிந்தனையே இருக்காதே. அந்த சமயத்தில் யமன் வந்துட்டா அவனுக்கு சிந்தனைங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா தானே தெய்வத்தை நினைக்கிறதுக்கான நேரம் இருக்கும். தெய்வமே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு சிந்தனை இருக்கணும். தூக்க மாத்திரை போட்டுவிட்டு தூங்குறவனுக்கு சிந்தனையே இருக்காதேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வைத்தியர்கிட்ட போகிற, அந்த டாக்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 4 மாத்திரை எழுதி கொடுத்தாங்கன்னா அதில் 1 மாத்திரை தூங்குறதுக்கானதாக இருக்குது. சளி பிடிச்சிருக்குன்னு போனால் கூட அதில் 1 மாத்திரை தூங்குறதுக்கானதாக இருக்குது. ஏன் இந்த மனிதகுலம் என்ன முடிவு பண்ணிருச்சு, ஒரு மனிதனை தூங்க வைத்து விட்டால் அவனுக்கு பாதி நோய் சரியாயிரும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு கோடை கவனிக்கணும். இந்த சட்டதிட்டங்கள் எல்லாமே யாருக்கு தெய்வம் சொல்கிறாங்கன்னா ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சட்டம். இதை நம்ம முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறதில்ல. நான் உடனே நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் சினிமா பார்க்க மாட்டேன், நான் 3 மணி நேரம் தான் தூங்குவேன், நான் இப்படி இருக்க போகிறேன் அப்படின்னா எதுக்கு இருக்கணும்? நம்ம ஞான மார்க்கத்தில் இருக்கோமா? நம்ம ஞான வழியில் போகிறோமா? எதுவுமே இல்லாமல் நாம் இந்த உடலையும் கெடுத்துக்கிறோம். இப்படி ஞான மார்க்கத்துலேயும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையும் ஒழுங்காக வாழாமல் இந்த உடலை நம்ம முழுமையாக கெடுத்துக்கிட்டு வைத்தியர்கிட்ட போய் நின்னா அவர் தூக்க மாத்திரை தான் கொடுப்பார். போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவோம். ஒருத்தர் ஒரு முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காரு. அவரை பார்க்க போகிறதுக்கு காலையில் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நல்லா கிளம்பி நல்லா ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு முதலமைச்சருக்கு கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு அப்படின்னா அவர் முதலமைச்சரை பார்க்க போகிறாரு, அவர் கிளம்பி போகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவனு கோட்டு சூட்டு போட்டு ஒரு பூங்கொத்தை வாங்கிட்டு வீட்டு வாசலில் உட்காந்துட்டு இருந்தான்னா முட்டாளா இல்லையா? அதுபோல் இறைவனை சந்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒருத்தர் பயணம் பண்ணால் அவருக்கு தான் கட்டுப்பாடுகள் எல்லாமே. ஏனைய பாவிகளுக்கு இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது. தெய்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு. அதனால் உடம்பு கெட்டதுக்கப்புறம் நான் மாத்திரை போட மாட்டேன்னு சொல்கிறது தவறான செயல். இந்த உடம்பை கெடுக்காமல் பார்த்துக்கிறது தான் சரியான செயலாக இருக்கும்.